வணக்கம் நண்பர்களே. இன்று இலங்கையில் முக்கியமாக பேசப்படுகின்ற ஒரு விஷயம், ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா மிரட்டுகிறார். உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் வெற்றி பெற்றவர்களை தங்களோடு சேரும்படி மிரட்டுகிறார் என்று குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இதுல முக்கியமான குற்றச்சாட்டு சுமந்திரன் இருந்து வந்திருக்கிறது. ஆகவே இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல், ஆட்சி அமைப்பது, கொழும்பினுடைய நிலவரங்கள் தொடர்பாக இன்று நாம் தாகா இன்சினோடு இந்த விடயங்கள் தொடர்பாக பேசுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் தாகா. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீண்ட நாட்களுக்கு பின். ஆமாம், நீண்ட நாட்களின் பின் நீங்கள் இணைந்திருப்பது மகிழ்ச்சி. அது மட்டுமில்ல தாகா, இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்ல தற்பொழுது முக்கியமாக இந்த மிரட்டுதலுக்கு முதல்ல நான் கேட்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இம்முறை அதிகமாக பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது மற்றும் மது விநியோகிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாங்கள் இப்ப முதல் நான் கேள்விப்படுறேன். ஏனென்றா இப்ப தமிழகம் அது வளமையாகவே அவ்வாறுதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இலங்கையில உள்ளூராட்சி சபை தேர்தல் அவ்வாறு நடந்திருக்கிறதா? என்ன விஷயம் அது? உண்மையா அது? இல்ல, அதாவது இலங்கை வரலாற்றுல குறிப்பாக வடக்கு, கிழக்கு மற்றும் ஒரு சில தென்பகுதிகளிலே வளமையிலே தேர்தல் ஒன்று வந்தால் இவ்வாறான பணங்களோ அல்லது பொதிகளோ அல்லது சாராயமோ அல்லது ஏதோ ஒன்று அது ஒரு இருந்து வந்த ஒரு விடயம். ஆனால் அது ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக ஆக்கி அதை ஒரு விவாத பொருளாக ஆக்குனா கிடையாது, பெருசா கிடையாது. அது குறிப்பாக மிகவும் மோசமாக மன்னார், புத்தளம் போன்ற பிரதேசங்கள்ல இது நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்துல சரிங்களா. அந்த மன்னிக்கணும், அந்த தேர்தலுக்கு முதல் தினம் இரவுல நெருப்பட்டிக்குள்ளுக்கெல்லாம் காசை வச்சு நெருப்பட்டி வச்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் முன்னைய காலங்கள் நடந்திருக்கு. ஆனால் அது ஒரு பேசு பொருளாக்கப்பட இல்லை. ஆனால் இப்போது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துல அவ்வாறான விடயங்கள் மக்களே அதை ஒரு அங்கலாய்த்துக் கொள்கிறார்கள். இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றது. சில இடங்களிலே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய அந்த பின்னடைவு என்பது, அந்த பின்னடைவுக்கு காரணம் இவ்வாறான செயற்பாடுகள் தான். ஆனால் கடந்த காலங்களை விட இந்த தடவை குறைவு என்றுதான் சொல்ல வேண்டும். 2023ஆம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற சபை தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது, தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னரே நான் என்னுடைய கண்கூடாக கண்டேன், அரிசி மூடைகள் எல்லாம் எதிர்கட்சி தலைவரூடாக வழங்கப்பட்டது. தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின் அந்த சந்தர்ப்பத்திலே ஒரு சில தட்டுப்பாடுகள் இருந்தது. ஆனால் அதை காரணமாக காட்டி தேர்தலுக்கு லாபம் தேடுவதற்கு, தேர்தலுக்கு வாக்கு சேகரிப்பதற்காக அவ்வாறான லொரிக்கணக்கில் உணர்ந்து போட்டு அரிசி எல்லாம் கொடுத்த சம்பவங்களும் இடம்பெற்றது. ஆனால் இந்த தடவை என்பது குறிப்பாக ஒரு சில பிரதேசங்கள்ல அதை கட்டாயமாக தேசிய மக்கள் சக்தி வெற்றி கொண்டு விடக்கூடாது அந்த இடத்திலே என்ற ஒரு குறிக்கோளோடு அந்த மாதிரியான விடயங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. அதிலே நான் போட்டியிட்ட இடம் கூட அவ்வாறான ஒரு சில விடயங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. மக்களோட நான் அதை பெரிய அளவுல தேடிக்கொண்டு போக கிடைக்கல. ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஒரு தார்மீக தன்மையோடு இந்த தேர்தலை அணுகியது. ஒரு சில பிரதேசங்கள், அதாவது தேர்தல் கலாச்சாரம் என்ற விடயத்திலே வடக்கு, கிழக்கு மற்றும் ஒரு சில பிரதேசங்களிலே இந்த சுவரொட்டிகள் என்பது அந்த சுவரொட்டி கலாச்சாரம் என்பது அங்கு கூடுதலாக இருந்தது. அந்த பிரதேசத்திலே தேசிய மக்கள் சக்தியில் அரசாங்கத்திலே போட்டியிட்ட போட்டியாளர்கள் ஒரு சிலருடைய ஒரு சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டன. அதில் இல்லைன்னு சொல்வதற்கு இல்லை. ஆனால் தென்பகுதியிலே முற்றுமுழுதாக நாங்கள் தேசிய மக்கள் சக்தி சுவரொட்டிகள் சுவரொட்டிகள் எதையுமே நாங்கள் பாவிக்காமல், ஒட்டாமல் நேர்கண்ட அல்லது நாங்கள் போட்டியிட்ட ஒரு தேர்தல் தான் இந்த தேர்தல். இந்த தேர்தலில் எந்த ஒரு வேட்பாளர் இல்ல, அது என்ன பிரச்சனைன்னா, இப்ப நீங்க தான் யாரெல்லாம் போட்டியிடுகின்றீர்களோ நீங்க தான் செலவழிக்க வேணும். ஏன்னா கட்சி உங்களுக்கு காசு இல்ல அப்படி இல்லை. நாங்க தான் செலவழிக்கணும் என்றாலும் தேர்தலுக்கு வந்துட்டா நாங்க வெற்றி பெறணும்ன்றக்கா செலவழிக்கிறதுக்கு பின்னணி நிற்கக்கூடிய ஆக்களும் இல்லை. ஆனால் நாங்கள் ஒரு தேசிய ரீதியிலே ஒரு விடயத்தை முன்னெடுக்கின்ற போது அதை நாங்கள் அனுசரித்தாக வேண்டிய சூழல் இருக்கின்றது. நாங்கள் இவ்வாறான புதிய கலாச்சாரத்தை உருவாக்க வேண்டும் என்றால் அதுக்கு நாங்கள் உடன்பட வேண்டிய ஒரு சூழலில் இருக்கின்றோம். இது தோல்வி வெற்றி என்பதற்கு அப்பால் நாங்கள் இந்த தேர்தல் கலாச்சாரத்தை உருவாக்க வேண்டிய சூழலுக்குள்ள இருக்கிறோம். நாங்கள் தொடர்ந்தும் அந்த எத்தனையோ புதுசா பெயிண்ட் அடிச்ச வீட்டு வாசல்களையும் செவர்களையும் அவங்களுக்கு சுவரொட்டி ஒட்டி வைக்கிறதுங்கிறது, அவங்க அதுக்கு செலவழிச்சு 2 லட்சம் ரூபாய் செலவழிச்சு அதுக்கு பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. நாம போய் சுவரொட்டி ஒட்டிட்டு வரோம்னா அவன் எவ்வளவு வேதனைப்படுவான். அந்த கலாச்சாரம் முழுமையாக மாற்றப்படும். நாங்கள் யார் என்பதை மக்கள் உணர வேண்டும். எங்களுடைய செயற்பாடுகளும் நாங்கள் எங்களுடைய
மக்களுக்காக செயற்படுகிறோம் என்ற விடயத்தை மக்களை உணர வைத்து நாங்கள் அவர்களுக்கு உணர்வு பூர்வமான ஒரு விடயத்தை எடுத்து சொல்லி மக்களுடைய நல்ல நிலைமைகளை உருவாக்க வேண்டும் என்றதை சொல்லி அவர்களை நேரடியாக கண்டு கலந்துரையாடி அவர்களை சந்தித்து இந்த விடயங்களை சொல்லி அவர்களை மாற்றுவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டுமே தவிர வெறுமனே சூரட்டிகளை ஒட்ட போலீசாருக்கு அதை ஆட்டுறாங்க, இரவுல அவுட்டுறாங்க, விடிய போலீஸ் கலட்டு, போலீசாருக்கும் ஒரு சிரமத்தை கொடுக்கு. அப்ப அவ்வாறான ஒரு கலட்டுறாங்கன்றா அது சட்டத்துக்கு முன்னான ஒரு விஷயம். அப்ப ஏன் நாங்க திரும்ப ஒட்டணும்? அந்த கலாச்சாரத்திலிருந்து வெளியில வருவோம். நாங்க மக்களை சந்திப்போம், மக்கள்கிட்ட போய் எங்களுடைய உண்மையான நிலைகளை சொல்லுவோம், மக்களுடைய அவங்களுடைய தரத்தை உயர்த்துறதுக்கான என்ன நிலைமை இருக்குது, இந்த உள்ளூராட்சி சபை மூலமா என்ன செய்யலாம், சபையில எத்தனை பேர் இருக்கிறாங்க, எவ்வளவு வருமானம் வருது, இந்த சபையால செய்ய வேண்டிய வேலை என்ன, இந்த சபையிட்ட நீங்க எடுக்க வேண்டிய வேலை என்ன, இதை மக்களுக்கு நாங்க உணர்த்தணும். மக்களும் இது சம்பந்தமான தெளிவுகள் இல்லாம இருக்காங்க. ஒரு சபையினராக செய்யக்கூடிய கொழும்பு மாநகர சபையோட நிலைமை என்ன? யார் ஆட்சி அமைக்க போகின்றார்கள்? எப்படி கொழும்பு மாநகர சபையிலே உண்மையிலே எங்களுக்கு ஆட்சி அமைப்பதற்கான முழுமையான தகுதி இருக்கின்றது. முழுமையாக நாங்கள் 48 தொகுதிகளை வென்றிருக்கிறோம். 48 வட்டாரங்களில் நாங்கள் வென்றிருக்கிறோம். அப்ப 48 வட்டாரங்கள் வென்ற எங்களுக்கு இந்த தேர்தல் முறைமையின் அடிப்படையில் எங்களுக்கு தேசிய பட்டியல் இல்லை, தோற்ற பிரதேசங்களுக்குரிய தேர்தல் பட்டியல். ஆனால் 14 சீட்டை வென்ற ஐக்கிய மக்கள் சக்தி, சஜித் பிரேமதாசாவின் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்திக்கு 15 போனஸ் கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி 3 ஆசனங்களை வென்ற ஐக்கிய தேசிய கட்சிக்கு 11 போனஸ் கொடுத்து, இந்த போனஸாலதான் அவங்களுக்கு முன்னுக்கு நிக்கிறாங்க. இந்த தேர்தல் முறை அவ்வாறுதான் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்ப இந்த மாதிரியான தொங்கு நிலை இல்லாத ஒரு நிலையில எங்களுக்கு 152 தொகுதிகளை நாங்கள் நேரடியாக 140 தொகுதிகளை நாளைய தினமே நாங்கள் நிறுவுவதற்குரிய முழுமையான தகுதி எங்களுக்கு இருக்குது. ஒரு சில இடங்களில், கொழும்பு போன்ற இடங்களிலே எங்களுக்கு சுயேட்சை குழுக்களுடைய உதவிகளோடு நாங்கள் ஆட்சி அமைக்க வேண்டிய சூழல் இருக்குது. எனவே அவ்வாறு நாங்கள் அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தி, டீல் எதுவும் இல்லை, காசு கீசு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம் அவங்களுக்கு. அரசாங்கம் நாங்கள், அதிகாரம் எங்களிடம் இருக்கிறது, பாராளுமன்ற அதிகாரம் எங்களிடம் இருக்கிறது, ஜனாதிபதி அதிகாரம் எங்களிடம் இருக்கிறது, ஒதுக்கப்படுகின்ற நிதி மக்களை சென்றடைய வேண்டுமா என்றால் உங்களுடைய இது மூலமாக தான் சென்றடைய வேண்டியிருக்கிறது. எனவே இதை நாங்கள் அரசாங்கத்தோடு இணைந்து நீங்கள் இதை அமையுங்கள் என்ற விடயத்தை தெளிவுபடுத்தி கொண்டு போவோம். ஆனால் எந்த இடத்திலையுமே தனித்து நின்று தனிமையாக சபை அமைக்கக்கூடிய ஒரு சூழல் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய சஜபைக்கிட்டேயோ அல்லது மொட்டு கட்சியிட்டையோ அல்லது வேற யார்கிட்டையும் இல்லை. அவங்களும் இன்னொருத்தருடைய துணையால் எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்துதான் அதை ஆட்சியை பிடிக்க வேண்டிய ஒரு சூழலில் அவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் இன்னொரு விஷயம் இருக்கிறது என்னன்னா, இப்ப உள்ளூராட்சி சபை தேர்தல்கள்ல யாரையெல்லாம் வெறுத்தீர்களோ, ஜேவிபி என்பிபி வெறுத்திச்சோ, அவர்களை இணைக்க வேண்டிய ஒரு இக்கட்டான நிலைமைக்கு தள்ளப்பட்டு சபையை அமைக்க வேண்டும் என்ற ஒரு சூழல் இருக்கின்ற போது இதிலே நாங்கள் தேசிய கட்சிகள் அல்லது கட்சிகள் என்பதை நாங்கள் இதில் இணைத்துக் கொள்வதில்லை என்று குறிப்பாக அது குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. சுயேட்சை குழுக்கள் என்ற அடிப்படையில் சுயேட்சை குழுக்களிலே நாங்கள் சுயேட்சை குழுக்களை நாங்கள் விமர்சித்தது என்பது ரொம்பவும் அரிது. சில சுயேட்சை குழுக்கள் பிரதான கட்சிகளூடாக போடப்பட்ட சுயேட்சை குழுக்களை நாங்கள் விமர்சித்திருக்கலாமே தவிர, சுயேட்சை குழுக்களும் சில சந்தர்ப்பங்களிலே அரசாங்க தரப்பினூடாகவோ அல்லது வேறு கட்சிகளூடாகவோ நேர்மையானவர்கள் அந்த போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கிடைக்காத காரணத்தினால் அவர்கள் சுயேட்சை குழுக்களூடாக போட்டியிடுகின்றார்கள். இதுதான் வளமையான விடயம். அந்த அடிப்படையிலே சுயேட்சை குழுக்கள் இருப்பது எல்லாருமே கூடாதவர்கள் என்று சொல்ல முடியாது. கூடாதவர்களை தவிர்த்து நல்லவர்களை இணைத்துக் கொண்டு நாங்கள் ஆட்சி அமைப்பதற்கான தகுதியை பெற்றுக்கொள்ள முடியும். சுமந்திரன் குறிப்பிட்ட விடயத்தை பாருங்கள். மிரட்டுகிறார் ஜனாதிபதி அனுர. சுமந்திரன் கடும் சாடல். என்ன மிரட்டுகின்றார்? எவ்வாறு மிரட்டுகின்றார்? என்னப்பா, தேர்தல் முடிந்தது, பாராளுமன்ற தேர்தல் முடிந்ததும் நாங்கள் சொன்னோம் என்ன, எங்களிடம் 159 ஆசனங்கள் இருக்கின்றது, சபாநாயகர் போ 158 ஆசனங்கள் எங்களிடம் இருக்கிறது, ஜனாதிபதி அதிகாரம் எங்களிடம் இருக்கிறது. இருக்கின்ற அதிகாரத்தை சொல்லுவது என்ன மிரட்டல்? சுமந்திரன் என்பவர் ஒரு முதுமானி, ஜனாதிபதி சட்டத்தரணி. அவர் இவ்வாறு குறிப்பிடுகிறார் என்று சொல்லுகின்ற போது என்னடா இவர் இப்படி பேசுறாரு என்ற ஒரு எண்ணத்தை தோற்றுவிக்குது. ஜனாதிபதி தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை என்னிடம் ஜனாதிபதி அதிகாரம் இருக்கிறது, பாராளுமன்ற அதிகாரம் எங்களிடம் இருக்கிறது, நாங்கள் சபை அமைப்பதன் மூலமாக எங்களுடைய சபை இங்க பாராளுமன்றத்தினால் ஒதுக்கப்படக்கூடிய நிதியை நாங்கள் மக்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்போம்ல சொல்றாரு. அது ஒரு
ஜனாதிபதியா இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்ட்ராங்கா பேசக்கூடாதா? அது கூடவா? அதிலும் எங்கிட்ட எங்கிட்ட ஜனாதிபதி அதிகாரம் இருக்குது, எங்கிட்ட பாராளுமன்ற அது இப்படி ஆகிக்கொண்டு எதிர்பார்க்கிறார்கள். ஒரு அதிகார துணியில பேசுறாங்க, ஜனாதிபதியா இருக்கக்கூடியவர் பேசுறாரு. இதை ஒரு அதிகாரம் நாங்க மிரட்டல் விடுறோம் இல்லை, எங்கிட்ட இருக்கிற அதிகாரத்தை நாங்க சொல்றோம். ஜனாதிபதி இருக்கிற அதிகாரத்தை சொல்றாரு. ஆனால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா எதிர்கட்சியில் இருந்த பொழுது இவ்வாறு இல்லை. அவர் நீண்ட காலம் எதிர்கட்சி வரிசையில் இருந்த பொழுது அதிகார அத்துமீறல்களுக்கு எதிராக குரல் கொடுத்து வந்த ஒருவராக இருக்கின்றார். ஆனால் தற்பொழுது இந்த உள்ளூராட்சி சபைகளின் நிர்வாகங்கள் தொடர்பில் எங்களிடம் 3/2 பெரும்பான்மை இருக்கிறது என்ற வலிமையோடு அவர் விடுத்திருக்கின்ற எச்சரிக்கை ஒரு அதிகார அத்துமீறலா என்றதான் இப்பொழுது கேள்வி. நிச்சயமா இது அதிகார அத்துமீறல் அல்ல. எங்களிடம் இருக்கின்ற அதிகாரத்தை நாங்கள் குறிப்பிடுகிறோம். இது என்ன விதத்தில் அதிகார அத்துமீறலாக இவர்கள் பார்க்கின்றார்கள்? ஒரு 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 லொஜிக் இருக்கணும். அவர் சொல்லக்கூடிய விஷயத்துல ஒரு லொஜிக் இருக்கணும். லொஜிக் கொண்டு இருக்கும்டா பரவாயில்ல. இல்லாம எங்கிட்ட இருக்கப்பா, என்னட்ட 2 புத்தகம் இருக்கு, 3 கொப்பி இருக்குன்னு நான் சொல்றேன். என்னட்ட 2 கொப்பி இருக்கு, 2 புத்தகம் இருக்கு இப்படின்னு சொல்லலாம். என்னட்ட 3 கொப்பி இருக்கு, 2 புத்தகம் இருக்குன்னு இப்படி அதிகாரமும் சொல்லலாம். நான் உதாரணத்துக்கு எடுத்து சொல்றேன். இந்த அதிகாரம் ஜனாதிபதி அதிகாரம் எங்களிடம் இருக்கிறது, பாராளுமன்ற அதிகாரம் எங்களிடம் இருக்கிறது. இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நிதிகளை நாங்கள் மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்றால் நாங்கள் ஆட்சி அமைப்பதான் சாரி என்ற விஷயத்தை அவர் வழங்கப்பட்டார். ஜஸ்ட் இவ்வளவுதான். இதே அவர் பேசுற ஸ்பீச்சில் இப்ப அவங்க வேற ஒன்றும் இல்லை. கிட்டத்தட்ட 52 தொகுதிகள் எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. அதுல 152 தொகுதிகள் எங்களுக்கு கிடைக்கப்பட்டாச்சு. இப்ப அதிகாரம் என்பது கீழ்மட்ட அதிகாரமும் மக்கள் அனுசரித்திருக்கிறார்கள். அதே நேரம் இந்த தேர்தலிலே மக்கள் ஆர்வத்தோடு கலந்து கொண்டு வாக்களித்தார்கள் என்றால் இல்லை, நிச்சயமாக அது கிட்டத்தட்ட 95 லட்சம் மக்கள் தான் வாக்களித்திருக்கிறார்கள். அதுல ஒரு வீழ்ச்சியை இவங்க வீழ்ச்சியாக காட்டுறாங்க. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கான மக்களுடைய ஆதரவு குறைந்து விட்டது என்று சொல்லிக்கிறாங்க. அதுல இடைப்பட்ட தினத்திலே தேர்தல் வைக்கப்பட்டது, செவ்வாய்க்கிழமையிலே தேர்தல் வைக்கப்பட்டது. அதே நேரம் அதற்காக வெளியூரிலிருந்து வேலைக்கு வந்தவர்கள் இந்த தேர்தலுக்காக போய் தேர்தல் போடணுமா என்ற விடயத்திலே அந்த மக்கள் போடாம விட்டாங்க. ஜனாதிபதி தேர்தல் போட்டதை விட அதுக்கு ஒரு பாராளுமன்ற தேர்தல் கிட்டத்தட்ட 1,38,00,000க்கும் அதிகமானவர்கள் வாக்களித்திருந்தார்கள். இப்ப அதுல 95 லட்சம் பேர் வாக்களிச்சுக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட அதுல ஒரு 40-45 லட்சம் பேர் வாக்களிக்கவே இல்லை. அந்த 40-45 லட்சம் பேர் வாக்களிக்காததுக்குள்ளுக்கு 23 லட்சம், எங்களுக்கு குறைந்த 23 லட்சம் பேரும் இருப்பாங்க. எப்படியும் அதிகாரத்தை தேசிய மக்கள் சக்தி தான் கைப்பற்ற போகிறது. நாம போட்டாலும் போடாட்டியும் தேசிய மக்கள் சக்தி தான். தேசிய மக்கள் சக்திக்கு கடந்த தடவை வாக்களித்தவர்கள் வாக்கு போட போகல. இதனால ஒரு இல்ல தேசிய மக்கள் சக்தி மீது கடந்த 2 தேர்தல்களிலும் மிகுந்த ஆர்வமாகவும் அன்பாகவும் பாசமாகவும் போட்ட மக்கள் இந்த முறை பல நெருக்கடிகளை சந்தித்ததன் காரணத்தினால் போடவில்லை. வடக்கு கிழக்க பாருங்களேன். நிச்சயமா இல்லை. மக்கள் ஆதரவாக முழுமையாக அப்படின்னு மாற்றம் பெற்றிருக்கோம் இல்லையே. 152 தொகுதிகள்ல எங்களுக்கு முழுமையாக அதிகாரத்தை வழங்கி இருக்கிறார்கள். இது 135 தொகுதிகள்ல தான் ஒரு தொங்கு நிலையில இருக்கு. அந்த தொகுதிகளிலையும் தேசிய மக்கள் சக்தி கூடுதலான அதிகாரத்தை பெற்றிருக்கு. 7 சீட், 6 சீட், 9 சீட் அப்படி இருக்குது. ஆட்சி அமைப்பதற்கு தேவையான முழுமையான சீட்டா எங்களுக்கு இல்லாம இருக்கு. ஒரு 3 சீட்டோ 2 சீட்டோ, இன்னொருத்தர இப்ப புத்தகத்தை பொறுத்தவரை புத்தக மாநகர சபை நான் சொல்றேன், அதுல 3 சீட் தேவைப்படுது. 7 சீட் எங்களுக்கு இருக்கு. அந்த 3 சீட் இல்லாத ஒரு குறைபாடு. கல்பிட்டி பிரதேச சபையை பார்த்தா கல்பிட்டி அங்க தெரிஞ்ச கூடுதலான அந்த பிரதேசம், நான் கூடுதலாக சம்பந்தப்படக்கூடிய பிரதேசங்கள் படி அதை குறிப்பிட்டு சொல்றேன். அங்கேயும் ஒரு 10க்கு 10 இருக்குது. அங்கால அவங்களுக்கு 1ஓ 2ஓ தேவைப்படுது. அதே மாதிரி தான் ஒரு சில மன்னார்லையும் பார்க்கலாம். மன்னார்ல 3-4 சீட்டுக்கு தானாட்டன் பகுதியில் இருக்குது. அப்படி அந்த எங்கட ஆட்சியை அமைத்துக் கொள்வதற்கான அதிகாரத்தை பெற்றுக் கொள்வதற்கான அந்த முழுமையான சீட் எங்கட கையில் இல்லை. அதுதான் தவிர அந்த 135கள்லையும் அப்படி இருக்கிறதே தவிர முழுமையாக எதிர்த்தரப்பினர்கள் அவர்கள் எங்களை போன்று 152 இடங்களிலே ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் அவர்களிடம் இல்லை. அவர்கள் எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்றாக இணைந்துதான் ஒரு ஆட்சி அமைக்க வேண்டியிருக்கு. அல்லது 2 ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைந்துதான் ஒரு ஆட்சி அமைக்க வேண்டிய ஒரு சூழல்லாம் இருக்கிறார். தனிப்பட்டு அவர்களால் முடிய ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு நிலைமை அவர்கிட்ட இல்லை. 4-5 கட்சிகள் சேர்ந்தனப்ப அவர்கள். இது உள்ளூராட்சி சபை தேர்தல் சம்பந்தமான விடயங்கள். அடுத்தது மிக முக்கியமான விஷயம், இந்த இனப்படுகொலை நினைவு சின்னம் கனடாவில் அமைக்கப்பட்டிருக்கிறது. கனடா உயர் ஸ்தானிகரை அழைத்து எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார் வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத். ஆகவே இது ஆதாரமற்ற இனப்படுகொலை குற்றச்சாட்டுகள் என்று கூறியிருக்கின்றார். அப்ப தமிழ் மக்களினுடைய இந்த இனப்படுகொலையை அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம்
ஏற்க மாட்டாது என்கின்றது இதுல இருந்து ஒரு விஷயம் தெரிகிறது ஒன்று. இரண்டாவது, அந்த மக்களுக்கு தீர்வே கொடுக்க மாட்டீர்கள் என்கின்ற ஒரு நிலைமை இருக்கிறது. ஆகவே இது கோட்டாபய ராஜபக்ஷ, மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய கருத்தோடு அனுரகுமார திஸ்நாயக்கா ஒத்து போகிறாரா? இல்லை, கனடாவில் நிறுவப்படுகிறது என்ற விடயம் ஒரு நாட்டினுடைய இறையாண்மையை பாதிக்கக்கூடிய ஒரு விடயம். இந்த நாட்டிற்குள் நடந்த இனப்படுகொலைக்கு இந்த நாட்டிற்குள் நினைவு தூவி வைக்கதோ அல்லது நினைவேந்தல் செய்வதற்கோ எந்த இடத்திலும் இந்த அரசாங்கம் பாரிய அளவிலான தடைகளை விதிக்கவில்லை. இப்பவும் அங்க நேற்றைய தினத்துல அதாவது உண்ணாவிரதம் இருந்து மரணித்த திலீபன் அவர்களுடைய அந்த இடத்திலிருந்து ஒரு வாகன பவனி ஒன்று எடுத்து வரப்பட்டுள்ளது. அது தமிழர்கள் பிரதேசம் எல்லா இடத்திற்கும் அவர்கள் கொண்டு போவதாகவும் அதுக்கு போலீசார் அனுமதி வழங்குகிறார். அந்த காலத்திலே மரணிக்கப்பட்ட அல்லது கொல்லப்பட்ட, படுகொலை செய்யப்பட்ட அந்த மக்களுடைய நினைவுகளை ஏந்தி செல்வதற்கும் நினைவேந்தல் செய்வதற்கும் அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிற உள்நாட்டிற்குள்ளே. இவ்வாறு அதாவது ஒரு நாட்டினுடைய இறையாண்மையை பாதிக்கின்ற அளவில் இன்னும் ஒரு நாட்டிலே இதை நிறுவுவதற்கு கொடுப்பது என்பது அது கனடாவுக்கு கண்டனத்தை தெரிவிக்கின்றார். நீங்கள் அவ்வாறு செய்திருக்க கூடாது. எங்கட நாட்டுக்குள்ளுக்கு நாங்கள் அதுக்கு விளங்கி இருக்கிறோம். நான் இப்ப நாளைய தினம், நாளண்டைய தினம் 19ஆம் தேதி வரக்கொள்ள அந்த தினத்தில நினைவேந்தல் செய்வதற்கு நாட்டுக்குள்ள இடம் கொடுத்திருக்காங்க. போறதுக்கோ அல்லது முள்ளிவாய்க்கால் இல்லாம செய்து கொண்டு போறாங்க. போலீசார் அதை கண்காணிக்கிறாங்க. அதை வேறு விதமாக தப்பான விதத்தில் அரசியலுக்காக பயன்படுத்தி விடக்கூடாது கண்காணிப்பு புலனாய்வுத்துறைகள்லாம் கண்காணிக்குது. ஆனால் அவர்களே அதிலே யுத்தத்திலே உயிர் நீத்தவர்களும் அல்லது யுத்தத்திலே படுகொலை செய்யப்பட்டவர்களுடைய நினைவேந்தல் விடயத்திலே எந்த விதமான தடையும் விதிக்கவில்லை. சட்டத்துக்கு சட்டத்துக்கு உட்பட்ட வகையிலே அவர்கள் செய்வதற்கு இலங்கை அரசாங்கம் அனுமதித்தது. ஆனால் இதே விடயத்தை ஒரு கனடா நாட்டிலே இருந்து அவர்கள் இதற்கு நினைவேந்தல் அல்லது நினைவு தூபி ஒன்றை அவர்கள் அங்கு அமைக்கிறார்கள் என்பது அவர்கள் இந்த விடயத்தை ஆராயாமல் அங்கீகரித்திருக்கிறார். இதுல உண்மைத்தன்மை அறியாமல் கனடா அங்கீகரித்திருக்கு. அங்கிருக்கக்கூடிய தமிழ் தரப்பினர் படித்தவர்கள் அதை கனடாவில் இருக்கக்கூடிய அரச மட்டத்திலே எந்த விதத்தில் அவர்கள் பேசி செய்திருக்கிறார்கள். ஆவணங்கள் இருக்கின்றதா, சாட்சியங்கள் இருக்கின்றதா என்ற விடயத்தில் இன்னும் ஒரு இழுபறி நிலை இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே ஒரு நாட்டினுடைய இறையாண்மையை பாதிக்கின்ற விதத்திலே செய்திருக்கிறது ஒரு கண்டனத்துக்குரிய விடயம். அதைத்தான் இங்கு குறிப்பிடப்படுகிறது. மற்றபடி இந்த இடத்துல அந்த படுகொலை செய்யப்படவில்லை அல்லது அதை நாங்க இந்த எதுவிதமான சாட்சியங்களும் இதுவரை நிரூபிக்கப்படவில்லை. ஒன்று சர்வதேச விசாரணை வேண்டும் என்று ஒரு தரப்பு குறிப்பிட்டார், இல்ல சர்வதேச விசாரணையில உள்ளக விசாரணை மூலமாக நாங்கள் அதை தீர்த்து கொள்ள முடியும் என்றது பல விடயங்கள் பேசப்படுகிறது. இந்த சூழலுக்குள் ஒரு நாட்டில் உள்ள நடந்த விஷயங்கள் குறித்த விஷயத்தை கனடா நாடு அதை தூக்கி பிடித்து அவ்வாறு செய்கின்றது என்பார். இதை அங்கீகரித்திருக்கிறார். அவர்கள் இந்த நாட்டினுடைய அரசாங்கத்தை குற்றம் பிடிக்கின்றார்கள் அல்லது குற்றவாளியாக்கக்கூடிய ஒரு சூழலுக்குள்ளே இந்த இடத்தை செய்கின்றார்கள். இதில் உண்மைத்தன்மை அறியாத நிலையிலே அவர்கள் செய்திருக்கின்றார்கள் என்பதற்கான இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்றால் இலங்கையின் இன அழிப்பு நடந்ததை மறுப்பவர்கள் புறக்கணிக்கப்படுவார்கள் என்று கூறி தமிழின படுகொலை நினைவு சின்னத்தை உருவாக்குவதை பிரம்டன் மேயர் பெட்ரிக் பிரவுன் ஆதரித்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, இனப்படுகொலை மறுப்பாளர்களை நீங்கள் பிரம்டனில் வரவேற்கப்படுவதில்லை, கனடாவிலும் நீங்கள் வரவேற்கப்படுவதில்லை, கொழும்புக்கு திரும்பி செல்லுங்கள் என்று அவர் மிக காட்டமாக குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழ் மக்களுக்கான இந்த இடத்துல நீ வரவேற்க கூடாதுன்ற விடயத்தை நான் குறிப்பிட சொல்றேன். நான் கனடாவுக்கு மிக மிக அமோகமான ஒரு வரவேற்போடு அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் அங்கு சென்று வந்தார். இது நினைவிருக்கும்னு நினைக்கிறேன். அங்க வந்துட்டு வந்தேன். மீண்டும் கனடா அழைக்கும், ஜனாதிபதி அழைக்கும். குறுகிய காலத்திற்குள் மீண்டும் கனடா அரசாங்கம் ஜனாதிபதி அழைக்கும். அவர்களுடைய முதலீடுகளை இங்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடும். இவர்கள் சொல்லுகின்ற போது இவர்கள் வரவிட வேண்டாம் என்றது ஒரு அரசியலுக்காக அவர்கள் பேசக்கூடிய விடயமாக இருந்தாலும் சரி, அது எடுபடாத விடயம். அதை நான் இதை கொச்சைப்படுத்துவதாக இல்லை. படுகொலை என்பது படுகொலை நடந்தது என்பதை நான் அதை ஆதாரம் இல்லாமல் பேச முடியாது, கொச்சைப்படுது. அங்கு நடந்திருக்கின்றது, அங்கு படகட்ட விடயங்கள். அதே மாதிரி 90ஆம் ஆண்டு அங்கிருந்து முழுமையாக இணைச்சுத்திகரிப்பு செய்யப்பட்ட விடயங்களும் பேசப்பட வேண்டிய விடயங்கள். அல்லது இவ்வாறு பேசுகின்றதாக இருந்தால் படுகொலை யுத்தம் நடக்கின்ற போது யுத்தத்திலே இராணுவ தரப்பினர்கள் அவர்கள் யுத்தத்தை மீறக்கூடிய செயல்களில் ஈடுபட்டிருக்கிறார்களா என்றால் யுத்தத்திலே அது இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது.
ஆனால் அவ்வாறு இல்லாத சூழலிலே நிராயுதபாணியாக இருந்த முஸ்லீம்களை அங்கிருந்தவர்கள் முழுமையாக இணை சுத்திகரிப்பு செய்த விடயத்தில் எந்த விதமான நடவடிக்கையும் எந்த விதமான கவலையும் தெரிவித்ததாக இல்லை. வெறுமனே இது ஒரு துன்பியல் சம்பவம் சொல்லி போட்டு போனாண்டு இதையும் ஒரு அரசியலாக்கி பேசலாம். முஸ்லீம் தரப்பினர் அதில் தூக்கி பிடிச்சு கதைக்கலாம். முடிந்திருக்கிறது, யுத்தம் முடிந்திருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தில் இறந்தவர்களுக்கு நாங்கள் கட்டாயம் அவர்கள் அஞ்சலி செலுத்தப்பட வேண்டும், அவர்களுக்கான நீதி விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்பதிலே இந்த அரசாங்கம் முன்னெடுப்புகளை முன்னெடுக்கும் எதிர்காலத்தில். ஆனால் இன்னும் வந்து காணாமல் போனவர்கள் அப்படியேதான் போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அதை பற்றி யோசிப்பதற்கு தயாராக இல்லை. மற்றும் அந்த மக்களினுடைய வாழ்வு தொடர்பாக எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கின்றன. ஆகவே ஒரு இனப்பிரச்சனை தீர்வுக்கு வரமாட்டாரா என்கின்ற ஆதங்கம் இருக்கிறது எல்லோருக்கும். மிக நீண்ட கால ஒரு பிரச்சனை, 30-35 வருட கால பிரச்சனை. இந்த யுத்தமும் இந்த இனப்பிரச்சனை என்பது மிக நீண்ட கால பிரச்சனை. 6 மாத காலங்களுக்குள் நீங்கள் இது நாட்டிலே பொருளாதார பிரச்சனை இருக்கு, அதை விட பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் இருக்கக்குள்ள 6 மாத காலங்களுக்குள்ள தீர்வை எதிர்பார்க்கிறது எந்த வகையில நியாயம்? அவகாசம் தேவை. வாக்குறுதி கொடுக்கலாமே, வாக்குறுதியாவது வாக்குறுதி அளித்திருக்கிறாரு. அங்கு சென்ற போய் இவர்களுக்கான நாங்கள் அங்கு காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு எத்தனை இடங்கள் அவர் ஜனாதிபதி அங்க போன நம்ம அதுக்கு வாக்குறுதியில வழங்கி இருக்கிறார். ஜனாதிபதி வாக்குறுதி வழங்கி இருக்கிறார். காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான சரியான தீர்வுகளை நாங்கள் வழங்குவோம் என்ற விஷயத்துல வழங்கி இருக்கிறார். சொல்றாரு என்னன்னா, நானும் பாதிக்கப்பட்ட நான் எனக்கும் தெரியும் எவ்வாறு ஒரு குடும்பத்தில இருந்து ஒருவர் இல்லாமல் போனது எவ்வாறு என்று எனக்கு தெரியும். ஆனால் இது இந்த தீர்வை வழங்குவேன் என்று அவர் குறிப்பிட்டதாக தெரியவில்லை எனக்கு. 2009ஆம் ஆண்டு தான் கிட்டத்தட்ட 40,000 பேர் என்று குறிப்பிடப்படுது. 40,000 பேர் அளவில், 45,000 பேர் அளவிலே ஒரு விஷயம் பேசு. 2009ஆம் ஆண்டு. 88-89ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 60,000 பேர் இழக்கப்பட்டார்கள். இந்த எங்களுடைய மக்கள் விடுதலை முன்னணி இந்த போராட்டத்திலே, இந்த ஜனநாயக போராட்டத்தின் போது ஜனநாயகத்தை மீறிய விடயத்திலே கிட்டத்தட்ட 60,000 பேர் இழந்தவர்கள். மக்கள் விடுதலை அதை உணர்ந்தவர்கள் அவர். எனவே அவர்களுக்கான தீர்வை கொடுப்பதற்கு பின்னிக்க போவதில்லை. நிச்சயமா அவருக்கான தீர்வுகளை கொடுப்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற தீர்வு என்பது அந்த 60,000 பேர்களுக்கான தீர்வாக அமைய போகின்றது. ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட இவர்களுடைய 60,000 71ஆம் ஆண்டு 10,000 பேர் அளவில் இருக்கின்றார்கள். அதே போல இவர்கள் இறுதி யுத்தத்தின் போது இடம்பெற்ற விடயங்கள் இருக்கின்றது. இந்த விடயங்களுக்கான தீர்வுகள் வழங்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கின்றார். இதுவரையிலே பட்டலந்த விடயத்தை கூட, பட்டலந்த 89-89ஆம் ஆண்டு விடயத்தில் பட்டலந்த விடயத்தை கூட இன்னமும் பேச்சு மேசைக்கு கொண்டு வருவதற்குரிய சூழல் நாமே இல்லை. மேசைக்கு கொண்டு வரும் பாராளுமன்றத்தில் அதற்கான விவாதம் ஒன்றை ஏற்படுத்துவதற்கான சூழல் இப்போதான் கணிந்திருக்கு. 89ஆம் ஆண்டு நடந்த அந்த விடயத்திற்கான பட்டலந்தைக்கான அந்த விஷயத்தை பேசுவதற்கான ஒரு சூழல் இப்போதான் அமைந்திருக்கு. படிப்படியாக அந்த விடயத்தை பேசி முடிக்கின்ற போது அந்த சந்தர்ப்பத்திலே 88-89 கொல்லப்பட்ட 60,000 பேருக்கான தீர்வுகள் வருகின்ற போது அதுல காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான தீர்வுகள் வருகின்றது என்பது, அதன் தீர்ப்பு என்பது 2009ஆம் ஆண்டுக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்த போகிறது. 2009ஆம் ஆண்டு உள்ளவர்களுக்கும் அதன் மூலமான தீர்ப்புக்கு ஒரு சாதாரணமாக எடுத்துக்கொண்டு அதன் மூலமா தீர்ப்பு வழங்கப்படும். ஆனால் இப்ப போகிற போக்கிலே ஒரு முழுமையான தீர்வு கிடைக்குமா என்ற கேள்வி மக்கள் மத்தியில இருக்கு. அதனாலதான் இந்த முறை உள்ளூராட்சி சபை தேர்தலில் மக்கள் என்பிபிக்கு வாக்களிக்கவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. இல்ல, நிச்சயமாக இல்லை. எங்களுக்கான ஆதரவு எந்த இடத்திலும் குறையவில்லை. ஒரு சில முஸ்லிம் பிரதேசங்களிலே இனவாதம் பேசப்பட்டதன் அடிப்படையிலே, ஒரு சில இனவாதத்தை தூக்கி பிடித்ததன் அடிப்படையிலே ஒரு சில முஸ்லிம் பிரதேசங்கள் ஒரு சில இடங்களிலே ஓரளவு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. அதுவும் ஏற்கனவே வாக்களித்தவர்கள் வாக்களித்திருப்பார்கள் என்றால் அந்த பின்னடைவு வந்திருக்கிறது. உதாரணத்துக்கு என்னுடைய தொகுதி, நான் போட்டியிட்ட தொகுதியிலே எனக்கும் முதலாவது வந்தவருக்கும் இடையிலே 200 வாக்குகள் தான் வித்தியாசம். 4,500 தொகுதியிலே வாக்கு 4,500 கிட்டத்தட்ட 4,500 வாக்குகள் இருக்கின்றது. அவர் கடந்த தடவை 2,400 வாக்குகளை பெற்றவர், இந்த தடவை 858 வாக்குகளை பெற்றிருக்கிறார். நான் 600 வாக்குகள் நான் பெற்றிருக்கேன். எங்க 2 பேருக்கும் இடையில உள்ள வித்தியாசம் 200 வாக்குகள் தான் வித்தியாசம். கடந்த தடவை அந்த செவ்வாய்க்கிழமை இல்லாமல் சில நேரம் வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமையோ தேர்தல் இடம்பெற்றிருக்குமா இருந்தால் சில நேரம் நான் வெற்றி பெற்றிருக்கேன். தொங்கு நிலையில இருக்கக்கூடிய தொகுதியில எல்லாம் வெற்றி பெற்றிருக்கு. ஆனா இன்னொரு விஷயம் எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. அங்க வந்து பொதுஜன பெரமுன வெற்றி பெற்றிருக்குது. அதெல்ல பிரச்சனை இப்ப வந்து. அதான் பொதுஜன பெரமுனைக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்றால், அதாவது இந்த உள்ளூராட்சி மன்ற சபை தேர்தல் கட்சி ஆதிக்கத்தை விட அங்கு நிற்கின்ற பர்சன், நபருடைய செயற்பாடுகள், நபர் அந்த மக்களோடு இருக்கின்ற முறைமை,
அந்த அந்த மக்களுக்காக அந்த நபர் செய்திருக்கக்கூடிய சேவை, இந்த பொதுஜன பரப்பினிலே இருந்திருக்கக்கூடிய அந்த தொகுதியின் வெற்றி வேட்பாளர் என்பவர் கிட்டத்தட்ட 4 தடவைகள் சபையில இருந்திருக்கிறார். 3 தடவைகள் 2015ஆம் ஆண்டிலிருந்து 3 தடவைகள் சபையில இருந்தவராக இருக்கிறார். அதே நேரம் அந்த சபையில இருந்த காலத்திலே அந்த மக்கள் அவரை அறிந்தவர்களாக இருக்கிறார். இவர் ஒரு செயல் வீரராக இருந்திருக்கிறார். அங்கு செல்ல நான் அதை ஒரு குறைவாக அதை ஒத்துக்கொள்ள. எனவே நான் ஒரு புதிய வேட்பாளர். நான் என்னுடைய சேவை எந்த அளவு தூரம் அமையும் என்பதை விட ஏற்கனவே சேவை செய்தவர் இருக்கிறார் என்ற அடிப்படையில் அவருக்கு வாக்களங்கும். ஆனால் அவருக்கும் எனக்கும் இடையில உள்ள வாக்கு வித்தியாசம் வெறுமனே ஒரு 200 அல்லது 100 சொச்சம் வாக்குகள் எனக்கு வாக்கு வித்தியாசம் இருக்கு. மிக நன்றி. அவருடைய வெற்றி வாக்கின் அடிப்படையில வெற்றி சரி. ஆனா அவள் மிகப்பெரிய பாரிய வீழ்ச்சியை கண்டிருக்கிறார். 2400 வாக்கு எடுத்த ஒருவர் 800 வாக்கு எடுக்கணும்னா கிட்டத்தட்ட 3 மடங்கு அவர் வாக்கு வித்தியாசத்துல வீழ்ச்சி கண்டிருக்கிறார். மிக நன்றி தாகா. பல விடயங்கள் என்று பேசினோம். மற்றும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.